புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜபகர் அலியை வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னு படுகொலை பண்ணிட்டாங்க. இந்த படுகொலை எப்படி பார்க்க? ஜகபர் அலி அப்படிங்கிற செயற்பாட்டாளர் வந்து இந்த மாதிரி கொல்லப்பட்டு இருக்கிறார் அப்படின்னும் போது அந்த இது முதல் கொலை கிடையாது. ஏற்கனவே ஒரு விஏஓ தூத்துக்குடி கொல்லப்பட்டார். கரூர்ல ஒருவர் கொல்லப்பட்டார். இப்பொழுது இவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ இது வந்து ஒரு பக்கம் அச்சுறுத்தல், இன்னொரு பக்கம் மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு சீர்கேடு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது நடந்திருக்கக்கூடிய தொகுதி சட்டத்துறை அமைச்சரோட தொகுதி. கனிமவள கொள்ளை அடிக்கக்கூடியவர்கள் ஒரு மிகப்பெரிய பணபலத்தோட இருக்காங்க. அந்த பணபலத்தோட சேர்ந்து அங்க அவங்களுக்கு ஆட்கள் பலமும் இருக்கு. இந்த ஜகபர் அலி நீங்க பார்த்திருப்பீங்க, அவர் அந்த வீடியோல பேசும்பொழுது சொல்றாரு, 70,000 டாரஸ் லாரிகள் சக்கையை திருடி கொண்டே ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்காங்க. கனிமவள கூட்டுக்கொள்ளையில் தமிழக அரசே இன்வால்வ்டா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இது இவ்வளவு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து. லைசன்ஸே கிடையாது. லைசன்ஸே இல்லாத இடத்துல இருந்து அவங்க சக்கை கற்களை வெட்டி எடுக்கிறாங்க. வெட்டி எடுத்து அந்த ரெஸ்டாரண்ட் கொண்டு போய் அவங்க வந்து வெவ்வேறு இடங்கள்ல பதுக்கி வச்சிருக்கிறாங்க. அதோடைய டீட்டெயில் எல்லாத்தையும் எடுத்து அரசாங்கத்துக்கு கொடுக்குறாரு. தாசில்தார்ட்ட கொடுத்துருக்கிறாரு, ஆர்டி ஓட்ட கொடுத்துருக்காரு, டிஆர் ஓட்ட கொடுத்துருக்காரு, கலெக்டருக்கு அமைச்சிருக்கிறாரு, அதுக்கப்புறம் கனிமவளத்துறைக்கு அமைச்சிருக்கிறது. இவங்க எல்லாருக்கும் அமைச்சிருக்கிறதா அவர் சொல்றாரு. அப்போ அதை போய் இவங்க யாராவது ஒருவர் அன்னைக்கே கைது பண்ணியிருந்தாங்கன்னா ஜபகர் அலியை காப்பாற்ற முடியுமா இல்லையா? ஜெயகாந்தன் ஐஏஎஸ் ஃபைல் பண்றாங்க. ஜெயகாந்தன் ஐஏஎஸ் 262 கோடி ரூபாய் பெனால்ட்டியை, சப் கலெக்டர் போட்ட பெனால்ட்டி 14 கோடியா குறைக்கிறாரு. ஏன், என்ன காரணம்? இன்று வரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு யார் எடுக்கணும்? இந்த துறையுடைய அமைச்சர் துரைமுருகன் எடுக்கணும். அமைச்சர் துரைமுருகன் அமைச்சர் துரைமுருகன் இந்த துறையுடைய அமைச்சராக இருக்க லாயக்கு இல்லை. இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு முதலமைச்சர் சொன்னீங்களே, அந்த இரும்பு கரம் எங்க? அப்ப இப்படிப்பட்ட கொலைகள் நடக்கும்போது தமிழ்நாட்டுல தமிழக அரசுகிட்ட இரும்பு கரமே இல்லையோ அப்படிங்கிற கேள்வி வந்தது. துருப்பிடிச்சு. தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை, பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ். 7810044444. வணக்கம் சார். வணக்கம். ஊழலுக்கு எதிராக அறப்போர் இயக்கம் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஊழல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு எதிராகவும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு எதிராகவும் நிறைய பொதுநல வழக்குகள்லாம் போட்டுக்கிட்டு வரீங்க. இந்த சூழலுக்கு மத்தியில் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜபகர் அலியை வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னு படுகொலை பண்ணிட்டாங்க. ஒரு சமூக செயற்பாட்டாளராக இந்த படுகொலையை எப்படி பார்க்குறீங்க? இந்த படுகொலை வந்து ஒரு பக்கம் இது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை தமிழ்நாடு முழுக்க அனுப்பியிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். காரணம், ஏன்னா தமிழ்நாடு முழுக்கவே செயற்பாட்டாளர்கள் ஏற்கனவே அச்சுறுத்தலுக்கு உள்ளாயிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக கனிமவள கொள்ளை அடிப்பவர்களிடமிருந்து. இந்த கனிமவள கொள்ளை அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க நடக்குது. பல இடங்களில் நாங்கள் திருநெல்வேலியிலாம் 700 கோடி ரூபாய்க்கு எப்படி நடக்குதுன்னு ஆதாரங்களோட வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இப்போ அந்த திருநெல்வேலியிலேயே பார்த்தீங்கன்னா நாம் வெளிக்கொண்டு வருகிறோம். அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்லேயும் அதை எதிர்த்து போராடக்கூடியவங்க இருக்கிறாங்க. எல்லா ஊர்லேயுமே இந்த பிரச்சனையை எதிர்த்து இவ்வளவு பெரிய பிரச்சனையாக மக்களுக்கு இருக்குது அப்படின்னும்போது ஒரு சில பேர் தைரியமாக அந்த மாதிரி வருபவர்கள் வந்து மிரட்டப்படுகிறார். ஏதோ ஒரு வழியில் சிஸ்டமும் அதில் வந்து சேர்ந்து பல நேரங்களில் அது ஈவன் காவல்துறை கூட அதில் ஈடுபடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல வழிகளில் இந்த மிரட்டல்கள் வந்து பொதுமக்களுக்கு வந்து இருந்து வருவதை நம்ம பார்க்க முடியுது கண்கூடா. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ ஜகபர் அலி அப்படிங்கிற செயற்பாட்டாளர் வந்து இந்த மாதிரி கொல்லப்பட்டு இருக்கிறார் அப்படின்னும் போது அந்த இது முதல் கொலை கிடையாது. வரிசையாக நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஏற்கனவே ஒரு விஏஓ மணல் கொள்ளையை எதிர்த்து அவர் வந்து ஆக்ஷன் எடுத்தாருன்னு சொல்லி தூத்துக்குடி கொல்லப்பட்டார். அதற்கு பிறகு நாம் அதற்கு கரூரில் ஒருவர் கொல்லப்பட்டார். இந்த மாதிரி கல் குவாரியோ மணல் குவாரியோ எதிர்த்து போராடி இப்பொழுது இவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ இது வந்து ஒரு பக்கம் அச்சுறுத்தல், இன்னொரு பக்கம் மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு சீர்கேடு. இந்த கனிமவள மாஃபியாக்களால் எந்த அளவிற்கு சட்ட ஒழுங்கு சீர்கேடு நடைபெறுகிறது அப்படிங்கிறத இது வெளிக்கொண்டு வந்திருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது நடந்திருக்கக்கூடிய தொகுதி சட்டத்துறை அமைச்சருடைய தொகுதி. சட்டத்துறை அமைச்சருடைய தொகுதியிலேயே சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது இதுதான் நிலைமை, இதுதான் சூழல். அப்ப தமிழ்நாட்டிலையும் இப்படிதான் இருக்கும், அப்படிதான் இதை பொருத்தி பார்க்கணுமா? இது தமிழ்நாடு முழுக்கவே நான் சொல்வது போல கனிமவள கொள்ளை கனிமவள குவாரிகள் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் கொள்ளையும் நடக்கிறது. அந்த கொள்ளை நடக்கக்கூடிய இடங்கள் அனைத்து இடங்கள்லையுமே இப்போ இந்த கனிமவள கொள்ளை அடிக்கக்கூடியவர்கள் ஒரு மிகப்பெரிய பணபலத்தோடு இருக்காங்க.
அந்த பணபலத்தோட சேர்ந்து அங்கே அவங்களுக்கு ஆட்கள் பலமும் இருக்குது. இந்த ஜகபர் அலி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் அந்த வீடியோவில் பேசும்பொழுது சொல்கிறாரு, நாங்களே போய் அங்கே இது பண்ணணும்னு பார்த்தா சுற்றி 100 ஆட்கள் நிற்கிறாங்க, ஆயுதங்களோடு இருக்கிறாங்க, நாங்கள் அங்கே போகலாம் முடியாது, அப்போ நாங்கள் வந்து இது போராட்டங்கள் தான் முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஸோ அந்த அளவிற்கு இவர்கள் வந்து மிகப்பெரிய பலம் படைத்தவர்களாக இவர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி அவர்கள் வந்து சட்டத்திற்காக அவங்க வந்து அடிபணியணும். ஆனால் சட்டத்திற்கு அடிபணியாமல் இன்னைக்கு வந்து சட்டம் நம்ம கொலையே செய்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவர்களால் எந்த அளவிற்கு சட்ட ஒழுங்குக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு உணரணும். ஆனால் பெரும்பாலும் தமிழ்நாடு அரசே இந்த கூட்டுக்கொள்ளையில், கனிமவள கூட்டுக்கொள்ளையில் தமிழக அரசே இன்வால்வ்டாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து வருது. தமிழக அரசே கரைபடிந்து இருக்கு, தமிழக அரசே இந்த ஊழலை செஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பொத்தம்பொதுவா சொல்லிட முடியாதுல்ல. இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போ ஜகபர் அலி அவருடைய விஷயத்துல அவர் புகார் கொடுத்திருக்கிறார். என்ன புகார் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, இந்த ஆர்ஆர் குழு அப்படிங்கிற அந்த மைன்ஸ் அவங்களுக்கு லைசன்ஸே கிடையாது. அவர்களுக்கு லைசன்ஸ் முடிஞ்சு 1 வருஷம் ஆகுது, லைசன்ஸே கிடையாது. லைசன்ஸே இல்லாத இடத்துல இருந்து அவங்க சக்கை கற்களை வெட்டி எடுக்கிறாங்க. வெட்டி எடுத்து அந்த ரெஸ்டாரண்ட் கொண்டு போய் அவங்க வந்து வெவ்வேறு இடங்களில் பதுக்கி வச்சிருக்கிறாங்க. இப்போ அவரை வந்து அதோடைய டீட்டெயில் எல்லாத்தையும் எடுத்து அரசாங்கத்துக்கு கொடுக்குறாரு. தாசில்தார்கிட்ட கொடுத்துருக்கிறாரு, ஆர்டிஓட்ட கொடுத்துருக்கிறாரு, டிஆர்ஓட்ட கொடுத்துருக்கிறாரு, கலெக்டருக்கு அமைச்சிருக்கிறாரு, அதுக்கப்புறம் கனிமவளத்துறைக்கு அமைச்சிருக்கிறாரு. இவங்க எல்லாருக்கும் அமைச்சிருக்கிறதா அவர் சொல்றாரு. அவரே வீடியோவில் சொல்றாரு. தாசில்தார் இதை கசிய விட்டார். அதனால வந்து இப்போ அவங்க மீண்டும் அந்த சக்கை கற்களை எல்லாம் பதுக்கி வச்ச இடத்துல இருந்து எடுத்துட்டு போய் திரும்ப குவாரியில் கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவர் வீடியோவில் பேசுறாரு. அது வீடியோவில் 13ஆம் தேதி பேசுறதாக தெரிகிறது. 17ஆம் தேதி அவர் வந்து வர வெள்ளிக்கிழமை நான் வந்து இதை எதிர்த்து போராட போகிறோம் அப்படின்றார். அந்த 17ஆம் தேதி அவர் கொல்லப்படுகிறார். அப்படின்னா அந்த தாசில்தார் விலை போயிட்டாரா? அந்த தாசில்தார் அந்த அவருடைய அலிகேஷன் இருக்குல்ல. இப்போ கேள்வி என்னன்னா, இவர் இந்த மாதிரி ஒரு புகார் கொடுக்கும் பொழுது கனிம வளத்துறையோ அல்லது மாவட்ட நிர்வாகம்னு நான் சொல்றது இந்த தாசில்தார், ஆர்டிஓ, டிஆர்ஓ, கலெக்டர், இதில் யாரோ ஒருவர் நடவடிக்கை எடுத்திருந்தால், ஏன்னா அவர் சொல்ற விஷயத்தை போய் செக் பண்றதுக்கு ஒரு அரை நாள் கூட ஆகாது. அவர் சொல்றாரு இவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அவங்க பதுக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது இது அரசுக்கான வருவாய் இழப்பு. ஏன்னா அது வந்து அரசாங்கம் தான் மீட்டெடுக்கணும். அவர் சொல்றாரு அரசுடைமை ஆக்குங்கன்னு. அப்போ அதை போய் இவங்க யாராவது ஒருவர் செக் பண்ணியிருந்தாங்கன்னா, ரைட் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாத்தையும் பிடிச்சிருக்கலாம். அப்போ அவங்க பண்ணாம இருந்ததுக்கு காரணம் கூட்டு சதி. இது கூட்டு சதின்னு தான் பார்க்கணுமா? ஒட்டுமொத்த புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த அரசு அதிகாரிகளும் லஞ்சம் வாங்கிட்டாங்க, கரைபடிந்த கைகளாக இருந்ததுனால தான் ஊழல் நடக்கட்டும், குற்றம் நடக்கட்டும் அப்படின்னு வேடிக்கை பார்த்தாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். இதுல வந்து புதுக்கோட்டை மாவட்ட அதிகாரிகள் யாருமே நேர்மையா இல்லையா? இவர் லஞ்சம் வாங்கிட்டாரு, அவர் லஞ்சம் வாங்கிட்டாருங்கிறது விசாரணையில தான் அவங்க நேர்மையா இல்லை அப்படின்னு பார்க்கலாமா? ஆனால் இதுல 2 விதமான விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, ஒன்று அலட்சியம் மக்கள் மீது, சமூக ஆர்வலர் மீது. இன்னொன்று கூட்டு சதி. இப்போ இந்த கூட்டு சதி எப்படி வேலை செய்யுதுன்னு நான் சொல்றேன். இந்த குவாரி விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால 2 வகையான, இப்போ ஒரு அதிகாரி வந்து நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு மேலிருந்து அழுத்தம் வருது. நீ இதில் தலையிடாத, நீ அந்த பக்கம் போகாத, அவங்க பண்ண. அந்த மேலிடம் யார்? அந்த மேலிடம்ங்கிறது இப்போ கனிம அந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சரா? இல்லை, அது அமைச்சரா இல்லையாங்கிறதெல்லாம் விசாரணையில் தான் தெரிய வரும். ஓகே. பட் பாயிண்ட் என்னன்னா, நான் குவாரிகள் விஷயத்தில் இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் திருநெல்வேலியில் குவாரிகள்லாம் மூடி இருந்தது. குவாரிகள்லாம் மூடி இருந்த போது கலெக்டர் விஷ்ணு, அதற்கு பிறகு அப்பாவு சபாநாயகர், அவர் வந்து அந்த ராதாபுரம் தொகுதியுடைய எம்எல்ஏ, ஞானதிரவியம் அவர் அப்பொழுது திருநெல்வேலியுடைய எம்பி, இவங்க எல்லாம் ஒரு ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துருக்காங்க. கலெக்டர் விஷ்ணு வந்து 54 குவாரிகளில் 53 குவாரிகள் சட்டவிரோதமாக இயங்கி வருகிறதுன்னு சொல்லி 53 குவாரிகளையும் மூடிடுறாரு. எப்போ? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் 2022 அடை விதிப்பான் குளம் ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு. அது நடந்த பிறகு ஒரு ப்ரெஸ் மீட்டில் அப்பாவு அவர்களும் ஞானதிரவியம் அவர்களும் ஓப்பனாக அவரை அழுத்தம் கொடுக்குறாங்க. எப்போ திறப்பீங்க குவாரியை சொல்லுங்க. அப்போது ஒரு எம்எல்ஏ, அந்த தொகுதியோடைய எம்எல்ஏ, அந்த தொகுதியோடைய எம்பி, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கணும்? அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்குன்னா, மக்கள் பக்கம் நின்று மக்களுடைய பிரச்சனைகள். 53 குவாரி சட்டவிரோதமாக வெட்டி எடுத்திருக்கிறாங்க, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. திருநெல்வேலியில் 1 கோடி மெட்ரிக் டன் சட்டவிரோதமாக வெட்டி எடுக்கப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ இதற்கெல்லாம் நீங்கள் பெனால்ட்டி வாங்குங்க, இந்த சட்டவிரோதமாக இயங்கியதெல்லாம் மூடுங்க, சட்டத்திற்கு உட்பட்டு இயங்குவதை மட்டும் அலோவ் பண்ணுங்கன்னு தானே சொல்லியிருக்கணும். ஆமாம். ஆனால் குவாரி எப்போ திறந்து விடுவீங்கன்னு சொல்லி அழுத்தம் கொடுத்தது அப்பட்டமாக தெரிஞ்சுது. அதற்கு பிறகு
ஒரு கலெக்டர்கிட்ட அப்பீலே ஃபைல் பண்ணாமல் குவாரி ஆட்கள் எல்லாம் செகண்ட் அப்பீல் நேரடியாக கனிம வளத்துறை ஆணையர்கிட்ட ஃபைல் பண்ணாங்க, ஜெயகாந்தன் ஐஏஎஸ் அப்படிங்கிறவர்கிட்ட. ஸோ ஒரு பக்கம் ஒரு கலெக்டர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் திறக்க மாட்டேன்னு நிற்கிறாரு நிர்மையா. இன்னொரு பக்கம் ஜெயகாந்தன் ஐஏஎஸ் என்ன பண்ணுறாரு, எல்லா குவாரிகளையும் திறந்து விடுறாரு. இது வந்து நீங்கள் சப் கலெக்டர்களுடைய ஆர்டர் மேலே கலெக்டருக்கு தான் அப்பீலுக்கு போக முடியும், சட்டம் அதுதான். ஆனால் கலெக்டர்கிட்டயே போகாமல் சட்டத்தை மீறி ஜெயகாந்தன் ஐஏஎஸ்ட்டை ஃபைல் பண்ணுறாங்க. ஜெயகாந்தன் ஐஏஎஸ் 262 கோடி ரூபா பெனால்ட்டியை, சப் கலெக்டர் போட்ட பெனால்ட்டி 14 கோடியாக குறைக்கிறாரு. ஏன், என்ன காரணம்? அவர் ஏன் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தணும்? ஏன்னா அவர் கூட்டு சதியில் இருக்கிறாரு. அவர் அந்த ஐஏஎஸ் அதிகாரியும் கரை படிந்தவர். ஆமா, ஜெயகாந்தன் ஐஏஎஸ் இதில் ஊழல் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டை. இது ஆதாரத்தோட எடுத்து நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையிலிருந்து அனைவருக்கும் கொடுத்திருக்கிறோம். அப்போ இன்று வரை அப்ப ஜெயகாந்தன் ஐஏஎஸ் தான் ஜஃபர் அலியை கொலை பண்ண சொன்னாரா? இல்ல அப்படி ஒரு கேள்வி இயல்பா வந்து. ஜெயகாந்தன் ஐஏஎஸ் இன்று அந்த பொசிஷன்ல இல்ல. ஸோ ஜெயகாந்தன் ஐஏஎஸ்க்கும் ஜபகர் அலி கொலைக்கும் சம்பந்தம் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, எப்படி இந்த கூட்டு சதிகள் நடக்குது அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதாரணம் கொடுக்குறேன். இப்போ ஜெயகாந்தன் ஐஏஎஸ் மேல நம்ம புகார் கொடுத்துருக்கிறோம், இப்போ இந்த கனிமவள கொள்ளை மேல கொடுத்துருக்குறோம்ல, இன்று வரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? யார் எடுக்கணும்? இந்த துறையுடைய அமைச்சர் துரைமுருகன் எடுக்கணும் இல்லையா? இந்த துறையுடைய நேச்சுரல் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரிஸ் எடுக்கணும். அவங்கெல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கணும், எந்த குவாரியெல்லாம் தப்பு பண்ணியிருக்குன்னு சொல்லி மூடி இருக்கணும். ஆனால் அவர்களும் அவர்கள் இதை வேடிக்கை பார்க்கிறார்களா, அல்லது இவ்வளவு பெரிய கொள்ளை நடந்த இது வேடிக்கை பார்த்தாங்கன்னா ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு லாபம் இருக்கா? நான் நேரடியாக கேட்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தை சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் ஜஃபர் அலியோட கொலையில திமுக அரசுக்கு லாபம் இருக்கா? இல்லை, திமுக அரசுக்கு அவருடைய கொலையில லாபம் இருக்கோ இல்லையோ, நான் என்ன சொல்றேன்னா, கனிமவள கொள்ளையில திமுக அரசுக்கு லாபம் இருக்கு, பங்கு இருக்கு, லாபம் இருக்கு. கனிமவள கொள்ளையில அவர்களுக்கு லாபம். அதனால இந்த ஊர்ல கொலையே நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தமிழக அரசு வேடிக்கை. அவர்களுடைய நடவடிக்கை நீங்க பாத்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டாலும் பரவாயில்லை, ஆனால் கனிமவள கொள்ளையை நாங்கள் தடுக்க மாட்டோம். ஜபகர் அலி போன்றவர்கள் இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் சட்ட ஒழுங்கை லட்சியம் பண்ண மாட்டோம், மக்கள் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை என்பதுதான் திமுக அரசின் நிலைப்பாடாக இன்னைக்கு இருக்கு. இது அப்பட்டமாக தெரியுது. நாங்க என்ன கேட்கிறோம்னா, நீங்க அமைச்சர் துரைமுருகனை முதல்ல அமைச்சர் பதவியிலேருந்து தூக்குங்க. தூக்கணுமா இல்லை? இப்போ இவ்வளவு பெரிய விஷயம் நான் என்ன கேட்குறேன், மணல் கொள்ளை ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு நடந்திருக்கு. பிடபிள்யூடிக்கு நம்ம டபிள்யூஆர்டிக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் வராம அந்த மணல் மாஃபியா அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆயிரக்கணக்கான கோடிக்கு இதுவரை நடவடிக்கை இல்லை. இன்ஃபேக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டிஜிபிக்கு லெட்டரே அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும் வெளியே வந்திருக்கு. இன்னும் ஏன் டிஜிபி இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் போடல? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? காவல் ஆய்வாளர் பணி நீக்கம் பண்ணிருக்காங்க. 5 கலெக்டர் போய் நீதிமன்றத்தில் நிற்க வேண்டிய சூழ்நிலை நடந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஆனால் இன்று வரை எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணப்படல. திருநெல்வேலியில் 700 கோடி ரூபாய்க்கு எப்படி கல்குவாரி கொள்ளை நடந்திருக்குன்னு ஆதாரங்களோட கொடுத்துருக்கிறோம். இன்று வரை குவாரிகள் மூடப்படல. ஒரே ஒரு குவாரி தான் கஷ்டப்பட்டு மூடி இருக்கிறோம். அதில் அவ்வளவு விஷயங்கள் போராடி இது பண்ணி. ஆனால் இன்னும் பல குவாரிகள் அந்த மாதிரி இயங்கிட்டு இருக்கு. கண் முன்னாடி அவ்வளோ ஆதாரங்களோட கொடுக்கும் போதும் நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ புதுக்கோட்டையில் இப்போ ஜவஹர் அலி இந்த இடத்துல நான் என்ன கேட்குறேன்னா, அந்த தாசில்தாரோ அந்த யாரோ ஒருவர் போய் அந்த ரெய்டு பண்ணி அந்த இடத்துலயே இந்த புகார் கொடுத்துருக்கிறாரு, இவருடைய உயிருக்கு ஆபத்து, இவரை ஒரு பக்கம் ப்ரொடெக்ட் பண்ணணும், அந்த ரெய்டு பண்ணி அந்த கனிம வளத்தை அன்றைக்கே கன்ஃபிஸ்கேட் பண்ணிவிட்டு ஒரு கிரிமினல் கேஸ் போட்டு அந்த குவாரிய ஓனரை அன்றைக்கே கைது பண்ணியிருந்தாங்கன்னா ஜவஹர் அலியை காப்பாற்றிருக்க முடியுமா இல்லையா? அப்போ ஜவஹர் அலி கொலைக்கு காரணம் மாவட்ட நிர்வாகமா இல்லையா? அதுதான் நான் கேட்கிறேன். அதனாலதான் மாவட்ட காவல் ஆய்வாளரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்தை கசிய விட்ட தாசில்தார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே. என்ன காரணம்? இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா காவல் ஆய்வாளரை எதுக்கு சஸ்பெண்ட் பண்றாங்கன்னா, அவருடைய கொலை கிட்டத்தட்ட 17ஆம் தேதி 2 மணி 2:10 போல நடக்குது. ஆனால் அடுத்த நாள் வரை அவர் கொலைக்கான வழக்கையே பதிவு செய்யல அந்த காவல் ஆய்வாளர். இன்ஃபேக்ட் அவங்களுடைய மனைவி அந்த இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்க முடிந்த அளவு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க சொல்றாங்க இது கொலை தான், நீங்க வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு. பண்ணல. என்ன காரணம்? இது கொலை கிடையாது, ஆக்சிடென்ட் அப்படின்னு போலீஸ் போய் சொல்லி சமாளிச்சது உண்மையா? ஆமா, அதுதான் அவங்க ஃபேமிலியிலன்னு சொல்றாங்க. முடிஞ்ச அளவு அதை எப்படியாவது அது இன்ஃபேக்ட் போஸ்ட்மார்ட்டம்லாம் கூட அவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போஸ்ட்மார்ட்டம்லாம் எதுக்குங்க என்னங்க அப்படின்ற அளவுக்குலாம் சில காவல்துறையிலேருந்து பேசுனதெல்லாம் சொல்றாங்க. போஸ்ட்மார்ட்டம் வேணும்னு போலீஸே சொல்றாங்க, வெட்டுவாங்க இது பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் சில பேர் சொல்லி இருக்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அப்போ இதெல்லாம் எதை காட்டுகிறதுனா, எந்த அளவிற்கு சட்டவிரோத மாஃபியா இருக்கிறாங்க இல்லையா, அந்த கும்பலுடைய அந்த விங்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அவர்களுடைய சிறகுகள் எந்த அளவிற்கு பறந்து விழுந்து
இருக்கிறது நிர்வாகத்துல, ஒரு பக்கம் காவல்துறையில, ஒரு பக்கம் மாவட்ட ஆட்சியர் வரை இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல ரொம்ப கிளியரா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம கனிமவளத்துறையில. அப்போ எல்லா பக்கமும் இது பறந்து விரிந்து இருக்கும் பொழுது இதுதான் ஜவஹர் அலி போன்றவர்கள் இப்போ யாரு எதிர்குரல் எழுப்புறாங்க? இன்ஃபேக்ட் நான் இன்னொரு கொஸ்டின் எழுப்புறேன். இப்போ இது 3 நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டியவர்கள் இவர்கள் செய்யல, அதனால இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்கு. இனிமேலும் செய்வார்களா தெரியல இன்ன வரைக்கும். இன்னொரு பக்கம் ஜவஹர் அலி எந்த கட்சியை சேர்ந்தவர்? அதிமுக கட்சியை சேர்ந்தவர்னு இப்போ சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக எவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கும். ஆமா, இதுல நீங்க ஆமா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அதிமுக போராட்டத்தை முன்னெடுக்கல அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? அதிமுக தூங்குகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்காதுல்ல? இல்லைங்க, அந்த இடத்துல அதிமுகவுடைய அமைச்சர் யாரு? முன்னாள் அமைச்சர் வந்து விஜயபாஸ்கர் அவர்கள். அவரே சட்டவிரோத குவாரி நடத்தினாருன்னு சொல்லி அவர் மேலேயே இன்கம் டேக்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. சுப்பையான்ற அவருடைய யாரோ ஒருவர் பேர்ல அவருடைய லேண்ட்ல பெரிய அளவுல சட்டவிரோத குவாரி நடந்தது. ஸோ இல்லீகல் குவாரியிங்ல கட்சிகள் எல்லாம் கட்சி பேதமின்றி சமரசத்துல இருக்கிறாங்க. இதுல அதிமுக திமுகங்கிற வேறுபாடு கிடையாது. அவங்களுக்கு தேவை அந்த சமரசத்தில் இருப்பதனால்தான். அப்ப யார் இதற்கு எதிராக கேள்வி கேட்கிறாங்க? கேள்வி கேட்பது மக்கள். இது போன்ற அங்கே இருக்கக்கூடிய சமூக அக்கறை கொண்ட ஜவஹர் அலி வந்து கட்சியில் இருந்தால் கூட அவர் வந்து ஒரு சமூக செயற்பாட்டாளராக நிறைய வேலைகள் செஞ்சிருக்கிறார். அந்த பகுதியில் ரொம்ப டீட்டெயில்டாக வேலை செய்து எப்படியெல்லாம் இல்லீகல் குவாரிங் நடக்குதுன்னு சொல்லி ஏற்கனவே வந்து கோர்ட் ஆர்டர்ஸ்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி இந்த மாவட்டத்தில் இந்த குவாரிகள்லாம் மூடணும்னு சொல்லி. ஸோ ஒரு வருஷம் முன்னாடி லைசன்ஸ் எக்ஸ்பயர் 2023 லைசன்ஸ் போயிருச்சு, முடிஞ்சிருச்சு. அந்த நிலத்தில் வந்து இவங்க வெட்டி எடுக்கிறாங்கிறத புகார் சொல்லியிருக்கிறாரு. இப்போ நீங்க என்ன, அப்போ நான் என்ன கேட்கிறேன், இவங்களை விடுங்க. கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க? கனிமவளத்துறை என்ன சொன்னாங்க? நாங்கள் ட்ரோன் வச்சிருக்கிறோம், நாங்கள் ட்ரோன்லாம் நிறைய வாங்கியிருக்கிறோம், ட்ரோன்லாம் வச்சு நாங்கள் வந்து செக் பண்ணி யாராவது சட்டவிரோதமாக பண்ணாங்கன்னா நாங்கள் உடனே கண்டுபிடிச்சிருவோம் நாங்கள்ல. ஆனால் சட்டவிரோதமாக பண்ணி புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கலையே. ஒரு 2023 லைசன்ஸ் முடிஞ்ச குவாரி இப்போ வரைக்கும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இது உங்க ட்ரோன்ல தெரியலையா? நீங்க ட்ரோன்ல பாத்து இந்த சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரை சஸ்பெண்ட் பண்ணணும், நீக்கணுங்கிறீங்களா? நீக்கணும், தூக்கணுங்க. அமைச்சர் துரைமுருகனை பதவி விட்டு தூக்கணுங்கிறீங்க. அமைச்சர் துரைமுருகன் இந்த துறையுடைய அமைச்சராக இருக்க லாயக்கு இல்லை. ஆனா இந்த ஒரே ஒரு குற்றச்சாட்டுக்காக அமைச்சர் துரைமுருகன், இந்த ஒரு குற்றச்சாட்டுக்காக இல்ல, நான் மீண்டும் சொல்றேன், ஒரே குற்றச்சாட்டுக்காக அமைச்சர் துரைமுருகனுக்கு லாயக்கு இல்ல அப்படின்னு சொல்றது இல்ல. எவ்வளவு குற்றச்சாட்டு? ஆயிரக்கணக்கான கோடி மணல் கொள்ளை நடந்திருக்கு அவருடைய துறையில. ஆதாரம் கேட்பாங்க. அமைச்சர் துரைமுருகன் டிபார்ட்மெண்ட்ல துறையில ஊழல் நடந்திருக்குன்னா ஆதாரம் கேட்பாங்க. என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் ரெய்டு பண்ணி 36 கோடியோ தான் WRD டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. மீதி எல்லாம் அந்த மணல் மாஃபியா அந்த சொன்னாங்க இல்லையா, அந்த ராமச்சந்திரன் அந்த கும்பல்லாம் வந்து பெரிய அளவில் அவங்க ஆப்ரேட் ஆகி தான் கொண்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இடி வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லாததுனால அந்த வழக்கு ப்ரொசீட் பண்ணல. ஆனால் இடி எல்லா ஆதாரத்தையும் டிஜிபிக்கு அமைச்சிருக்கிறாங்கன்னு நியூஸ் எல்லாம் கிளியராக வந்திருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது, திருநெல்வேலியில் நாங்கள் ஆதாரத்தோடு 700 கோடிக்கு கொடுத்துருக்குறோம். 700 கோடிக்கு எப்படி கல்குவாரி? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு குவாரி 3 லட்சம் 5 வருஷத்தில் எடுக்கணும். 3 லட்சம் கனமீட்டர் 5 வருஷத்தில் எடுக்கணும். சரிங்களா? ரஃப் ஸ்டோன். ஆனால் 1.5 வருஷத்திலேயே அந்த குவாரி 6,78,000 கனமீட்டர் எடுத்துறாங்க. 1.5 வருஷத்துலேயே இவங்க அரசாங்கமே போறாங்க, அரசாங்கமே கண்டுபிடிச்சிருச்சு. ஏன்னா அந்த அடைமதி பண்புள்ள ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஆய்வு பண்றாங்க. அந்த ஆய்வறிக்கையை வாங்கி அதில் தான் சப் கலெக்டர் 29 கோடி பெனால்ட்டி போடுறாரு. அந்த 29 கோடி பெனால்ட்டியை 1 கோடியா ஜெயகாந்தன் குறைக்கிறார். அந்த திறந்து விடுறாங்க. ஐஏஎஸ் ஜெயகாந்தன் ஐஏஎஸ் சப் கலெக்டர் ரிஷப்ன்றவர் 29 கோடி பெனால்ட்டி போடுறாரு. ஏன்னா அவ்வளவு கிட்டத்தட்ட 5,78,000 கனமீட்டர் அவர் சட்டவிரோதமா அதிகமா வெட்டி எடுத்திருக்கிறாருன்னு தெளிவா போடல. ஒரு சப் கலெக்டர் 29 கோடி ரூபாய் பெனால்ட்டி போடும் பொழுது ஒரு கலெக்டர் எப்படி 1 கோடி ரூபாயா பெனால்ட்டி போட முடியும்? அப்படின்னா பேலன்ஸ் அமௌண்ட் கலெக்டர் இன்ஃபேக்ட் கலெக்டர்ல ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு சப் கலெக்டர் 29 கோடி ரூபாய் பெனால்ட்டி போறாரு. ஆனா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அது 1 கோடி ரூபாய் குறைக்கிறாருன்னா பேலன்ஸ் அந்த 26 கோடி இருக்குல்ல, இவர் வீட்டுக்கு இவருடைய கஜானாவுக்கு போகுதா? அதுல எவ்வளவு அவருடைய கஜானாவுக்கு போகுதுங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஒரு எஃப்ஐஆர் போடணும்ல, இன்வெஸ்டிகேஷன் இல்ல, எஃப்ஐஆர் கூட போடல, விசாரணை கூட நடத்தல. இன்னி வரைக்கும் இதுதான் அரசு இயந்திரம் இப்படிதான் இருக்கா? இப்படிதான் இயங்குது. அதுதான் சொல்றேன், இந்த அரசே கனிமவள கொள்ளை தான் அவர்களுடைய கொள்கையாக வச்சிருக்கிறாங்கன்ற என்ன நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா சில அதிகாரிகள் கரைப்படைந்து போயிருக்கிறார்கள். அதுதானே பொருள். அதுக்கு அதான் ஒன்று அப்படி இருக்கலாம், இல்லைன்னா மேலதிகாரி அழுத்தமா கூட இருக்கலாம்.
இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் நிறைய இடத்துல நீங்கள் நேர்மையும் பயமும் கலந்த அதிகாரிகள் இருக்காங்க. நான் வாங்க மாட்டேன், ஆனால் என் மேல் இடத்துல சொல்லியிருக்காங்க நான் எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டேன். புரியுதுங்களா? அவருடைய மேலதிகாரி லஞ்சம் வாங்கக்கூடியவராக இருப்பார். ஸோ அதனால இவர் தான் லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு, நம்ம இந்த பாயிண்ட்ல அக்யூஸ் பண்ண முடியாது. அது இன்வெஸ்டிகேஷன்ல வர வேண்டிய விஷயம். பட் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க இந்த உங்களுக்கு சம்பளம் கொடுப்பது மக்களுடைய வரி பணத்தில், நீங்க தைரியமாக உங்களுடைய கடமையை ஆற்றணும். உங்ககிட்ட ஒரு புகார் கொடுத்தாங்கன்னா, ஒரு தாசில்தார் அவருடைய வேலை என்னன்னா, என்னப்பா லைசன்ஸ் இல்லாமல் இப்படி ஒரு குவாரி இயங்குதுன்னா முதல்ல போய் கன்ஃபிஸ்கேட் பண்ணு, நம்மளுடைய அரசாங்கத்துக்கு சேர வேண்டியது. இதுதான் ஒரு தாசில்தார் செய்ய வேண்டியது. ஸோ அவர் லஞ்சம் வாங்கிட்டு பண்ணாரோ வாங்காமல் பண்ணாரோ அவருடைய கடமையிலேருந்து மிகப்பெரிய அளவில் தவறு இருக்கிறார் அந்த இடத்துல. அதையும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ அதற்கே அவர் முதல்ல சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாா. அதற்கே அவர் மினிமம் சஸ்பெண்ட் பண்ணிட்டு விசாரணை பண்ணுங்க. அதில் அவர் லஞ்சம் வாங்கினாரா, மேலதிகாரி லஞ்சம் வாங்கினாரா, அதெல்லாம் விசாரணையில் வரட்டும். ஆனால் குறைந்தபட்சம் ஒரு அரசு இயந்திரம் இந்த நேரத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணி இது போன்ற நடவடிக்கை எடுக்காதவர்கள் மீது குறைந்தபட்சம் ஒரு சஸ்பென்ஷன் கூட பண்ணலையே. இப்போ அரசோட செயல்பாடு எப்படி இருக்கு இந்த கேஸ்ல? இந்த அரசு இதை ஃபர்ஸ்ட் சிபிசிஐடிக்கு மாற்றி இருக்கிறாங்க. இன்னொன்று அந்த இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நேற்றைய தினம் இந்த அழுத்தங்களுக்கெல்லாம் பிறகு ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்டரை தான் சஸ்பென்ஷன் வந்திருக்கு. ஸோ முதல்ல ஆக்ஷன் இப்போ தான் பார்த்துருக்கோம். ஆனால் நீங்க தாசில்தார் நான் என்ன கேள்விப்படுறேன், அவரை சஸ்பெண்ட் பண்ணணும்னு நீங்க சொல்றீங்களா? கண்டிப்பா சஸ்பெண்ட் பண்ணணும். ஆனா தாசில்தாருக்கு ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பவர் இருக்கிறதா சொல்றாங்க. அப்படி என்ன பொலிட்டிக்கல் பவர்? அவர் பொலிட்டிக்கல் ஆளுங்கட்சியுடைய அதிகாரம் நெருக்கமா இருக்கிறாரு, அதனால அவர் அவ்வளவு சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதிக்கு நெருக்கமா இருக்காருன்னு சொல்ல வரீங்களா? எனக்கு தெரியாது, அது இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிக்கிட்டோம். பட் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆளுங்கட்சிக்கு நெருக்கமாக இருக்கிறார், அதனால அவர் சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அங்கேருந்து தகவல்கள் வருது. இது அரசாங்கம் தான் சொல்லணும். ஏன் இவர்கள் மீதெல்லாம் இதுவரை நடவடிக்கை எடுக்கலை? ஏன்னா உயிர்களை காப்பாற்றக்கூடிய இடத்துல அவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா, அவங்க போய் அந்த சக்கை கற்களை பிடிச்சிருந்தாங்கன்னா, ஒரு கிரிமினல் கேஸ் போட்டு அந்த ராசுவை அன்னைக்கே உள்ள தள்ளி இருந்தாங்கன்னா கொலை நடந்திருக்காது. இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்த்தா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாசில்தார் இது மாதிரி உட்பட ஒட்டுமொத்த அதிகாரியும் சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்களே. அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் ஒட்டுமொத்த புதுக்கோட்டை மாவட்ட அதிகாரிகளையுமே சஸ்பெண்ட் பண்ணிட்டா ஒட்டுமொத்த புதுக்கோட்டை மாவட்டமே முடங்கி போயிடாதா? இல்லை, ஸ்தம்பிச்சு போயிடாதா? இல்லை, நாம சொல்கிறது இந்த திருமயம் பகுதியில் இருக்கக்கூடிய தாசில்தார், நாம ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் சஸ்பெண்ட் இல்லை. கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் கனிம வளத்துறை அங்கே ஏடின்னு ஒருத்தர் இருப்பார். கனிம வளத்துறையில் அங்கே புதுக்கோட்டையில் ஒரு ஏடி இருப்பார். அப்புறம் ஒரு டெப்டி டைரக்டர் இருப்பாங்க. இப்போ இவர்களுடைய வேலை என்ன? ட்ரோன் வச்சிருக்கிறீங்கல்ல, ட்ரோனை பறக்க விட்டு இவங்க மைனிங் பண்றாங்களா இல்லையாங்கிறது நீங்க பாத்துக்கோங்க. ட்ரோனை அங்க நடக்கக்கூடிய ஏதாவது சொந்த நிகழ்ச்சிகளுக்கு வாடகைக்கு விட்டுருப்பாங்களோ, அல்ல சொந்த நிகழ்ச்சிக்கு பயன்படுத்தி இருக்கலாம், இல்ல அது தூங்கிட்டு இருக்கலாம். பாயிண்ட் என்னன்னா, இந்த ட்ரோன் டேட்டாலாம் நீங்க ஏன் ஆன்லைன்ல போட மாட்டீங்க? நான் என்ன கேட்குறேன், நீங்க ட்ரோனை எடுத்து ஆன்லைன் இன்னைக்கு கனிம வளத்துறையில் எப்படின்னா, எந்தெந்த மைன்ல எப்போ லைசன்ஸ் பீரியடு, அவங்க எவ்வளவு எடுக்கலாம், எவ்வளவு ஆழம் போகலாம், அகலம் போகலாம், அவங்க என்னெல்லாம் கம்ப்ளைன்ஸ் லைசன்ஸ் வாங்கியிருக்கிறாங்களா இல்லையா, இது போன்ற விவரங்களை கூட இணையதளத்தில் வெளியிடுவதற்கு தயாராக இல்லை கனிம வளத்துறை. ஏன்னா டாப் லெவலில் இந்த கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறாங்க, பாட்டம் லெவலில் இல்லை. இந்த விஷயங்கள்லாம் வெளியே தெரிஞ்சதுன்னா, இப்போ அங்கே கிராமத்தில் இருக்கிறவர் கேட்பார்ல, என்னப்பா 30 மீட்டர் தான் தோண்டலான்னு போட்டிருக்கிறாங்க, நீ 50 மீட்டருக்கு தோண்டி இருக்கிற, கேட்பாங்களா இல்லையா? அப்போ அவங்களுக்கு அந்த தகவல் கூட தெரியக்கூடாதுன்னு இது கீழ்மட்டத்தில் முடிவு பண்ணுறது கிடையாது, மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் அளவில், ஐஏஎஸ் அதிகாரி அளவில் முடிவு பண்ணக்கூடிய விஷயம். கேஜிஎஃப் அளவுக்கு உள்ள தோண்டி மைன்ல தோண்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் போய் அந்த பக்கம் பூமியில இருந்து கூட புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்துல கேஜிஎஃப் படத்துல வர மாதிரி தான் மைன் தோன்றாங்க. ஆமா, எல்லா இடங்கள்லயும், அது புதுக்கோட்டைன்னு இல்லை, நிறைய மாவட்டங்கள்ல இப்படிதான் சட்டவிரோதமாக தான் இயங்கிட்டு இருக்கு. இதுல நிறைய இடங்கள்ல இப்போ நாங்கள் திருநெல்வேலி மாதிரி இடங்கள்ல என்ன பார்த்துருக்குறோம்னா, அவர்கள் அந்த குவாரி ஓனர் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அரசியல் கட்சியில் இருக்கிறாங்க. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29-28 கோடி ரூபாய் பெனால்ட்டி போட்ட அந்த எஸ்ஏவி ப்ளூ மெட்டல்ன்றவங்க, அவங்க அந்த ஒன்றிய சேர்மனாவோ ஒன்றிய யூனியன் இதுவாகவோ திமுகலையே இருக்கிறார். இப்போ ஞான திரவியம் அவருடைய பையனே கனிமவள திருட்டில் எஃப்ஐஆர் எல்லாம் மாட்டியிருக்கிறார். ஆனால் அவர் எம்பியாக இருக்கிறார். அவருடைய அந்த அன்னை ப்ளூ மெட்டல்ஸ் தான் அந்த கனிமவள கொள்ளையிலேயே ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது, எஃப்ஐஆரே இருக்குது. அப்போ இந்த மாதிரி இவர்கள்லாம் கட்சியில் இருக்கிறாங்க. ஸோ அந்த ப்ரெஷர் அவங்க அங்கே போடும்பொழுது எப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க? நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஸோ இந்த இடத்துல தான் இந்த நெக்ஸஸ் இருக்கு இல்லையா, அரசியல்வாதி, அதிகாரிகள், அப்புறம் இந்த குவாரி வைத்திருப்பவர்கள்,
இந்த நெக்ஸஸ், இந்த கூட்டு சதி அப்படிங்கிறது தான் இதில் ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கு. அப்போ இதை யார் எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்சிகளுக்குள்ளேயும் பேதம் இல்லை. அப்போ குறிப்பிட்ட ஒரு கட்சியை மட்டும் ஊழல் பண்ணிருக்கு அப்படின்னு குற்றம் சாட்ட முடியாது. ஒட்டுமொத்த எல்லா கட்சிகளும் சேர்ந்து இதுல பங்கு இருக்கு. இதுல நான் என்ன சொல்றேன், எதிர்கட்சி இருக்காங்க இல்லையா, எதிர்கட்சி அந்த இடத்துல கேள்வி கேட்டாங்கன்னா கூட என்ன ஆகும்? உங்களுக்கு பயப்படுவாங்க ஆளுங்கட்சி. இப்போ ஈவன் இந்த விஷயத்துல கூட ஜவஹர் அலி அதிமுக இருந்தா கூட ஒரு மிகப்பெரிய குரல் அன்னைக்கு இதுவாச்சே தவிர குரல் ஏடிஎம்கேலேருந்து எக்ஸப்ட் ஃபார் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ். ஏடிஎம்கே தலைமையே இதை விரும்பலையும். எடப்பாடி பழனிசாமியே இந்த கனிமவள கொலை இந்த கொலையில வந்து நம்ம தலையிட வேண்டாம்னு நினைச்சிட்டாரோ. அவரை பத்தி நான் பேச முடியாது, ஒரு தடை இருக்கு. அதனால நான் அது வரைக்கும் அதிமுக தலைமை இதை விரும்பலை. அதிமுகல இப்போ அங்க உதாரணத்துக்கு விஜயபாஸ்கர் இருக்கிறார். விஜயபாஸ்கர் அந்த மாவட்டத்திலேயே இருக்கிறார். நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவரே கனிமவள கொள்ளையில் அவங்களுடைய அந்த லேண்டிலேயே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்கம் டேக்ஸை சொல்லியிருக்கு. ஸோ நான் என்ன பார்க்குறேன்னா, இதெல்லாம் தான் ஒரு காரணமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதனால தான் அதிமுகவில் வந்து இப்போ அந்த மாவட்டத்திலேயே வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமோ இல்லை இன்று வரை இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போது நடந்த ஒரு சில விஷயங்கள் இவன் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூலாம் எந்த அளவிற்கு அதிமுக எடுத்தாங்க, நிறைய அது எடுக்க வேண்டும். ஒரு எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய வேலை தான் இது மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ இந்த மாதிரி உங்கள் கட்சியிலேயே ஒருத்தர் இறந்து போயிருக்காருன்னா நீங்கள் எவ்வளோ பெருசாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக்கணும். இது சாதாரண உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அப்போ அது எவ்வளோ பெருசாக எடுத்துருக்கணும் அந்த கட்சி. அப்போது அது நடக்கலை அப்படின்னும் பொழுது இந்த சமரசங்கள் இந்த கட்சிக்குள் இருக்கிறது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். தமிழ்நாடு கனிம வள கொள்ளையின் கூடாரமா? கண்டிப்பாக கூடாரம்னா நான் மீண்டும் சொல்கிறேன், இது இந்த கனிம வள கொள்ளையுடைய கூடாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் அரசாங்கத்துக்கு வருவாய் இழப்பு, இன்னொரு பக்கம் மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. அவங்களுடைய டெய்லி விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, நிலத்தடி நீர் பாதிக்கப்படுகிறது, காற்று மாசு இதெல்லாம் ஒரு பக்கம், சுற்றுச்சூழல் பாதிப்பு இதெல்லாம் ஒரு பக்கம். பட் இதையெல்லாம் தாண்டி சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா இப்போ என்னால் ஒரு அநீதி நடக்குதுன்னு எப்போ திரும்ப சட்ட ஒழுங்கு வந்து ஒரு நாட்டில் இல்லைன்னு அர்த்தம்? நான் இருக்கிற இடத்துல ஒரு அநீதி நடக்குது, என்னால் அந்த அநீதியை எதிர்த்து பேசவே முடியல அப்படின்னு சொன்னால், அதுக்கே அச்சுறுத்தல் இருக்குன்னு சொன்னால், அது ஒரு மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு. அந்த இடத்துல சட்டம் இல்லை அப்படிங்கிறத சொல்லிடலாம். அப்படிப்பட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் இன்னைக்கு கனிம வள இருக்கு. குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டுமா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே அப்படி இருக்கு? தமிழ்நாடு முழுக்க இருக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. கண்டிப்பா மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக அதற்கு இந்த கனிம வள மாஃபியாவை வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு முதலமைச்சர் சொன்னீங்களே, அந்த இரும்பு கரம் எங்க? அந்த இரும்பு கரம் எங்க பயன்படுத்தணும்? இங்க தான் பயன்படுத்தணும். கனிம வள மாஃபியா கிட்ட தான் நீங்க வந்து உங்களுடைய இரும்பு கரம்னு சொன்னதை பயன்படுத்தணும். அப்ப இப்படிப்பட்ட கொள்ளைகள் நடக்கும்போது தமிழ்நாட்டில் தமிழக அரசு கிட்ட இரும்பு கரமே இல்லையோ அப்படிங்கிற கேள்வி வந்தது. துருப்பிடிச்சுதான் இருக்கு. ஏன்னா அரசே அதுல இன்வால்வ்டா இருக்கும்போது அது துருப்பிடிச்சு. அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. ஓகே, இப்போ படுகொலை செய்யப்பட்ட அவருடைய குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்களா தமிழக அரசு? ஜவஹர் அலியோட குடும்பத்துக்கு இது வரைக்கும் எதுவும் அனௌன்ஸ் பண்ணதா தெரியல. காம்பன்சேஷன் எதுவும் பண்ணல. ப்ரொடெக்ஷன் கூட இப்போ கடைசியாக ஒரு பத்திரிகையாளர் போய் பேட்டி எடுக்கும்போது கூட அந்த குடும்பத்துக்கு கூட எந்த ஒரு போலீஸ் பாதுகாப்போ எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் பயப்படுறாங்க. அந்த ஊர்க்காரங்கள்லேருந்து எல்லாருமே அதை பற்றி பேசுறதுக்கு பயப்படுறாங்க. காரணம் வந்து சுற்றி ஆட்கள் இருக்கிறாங்க, கனிமாவில் ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. அந்த ஊர்ல போலீஸே இல்லையா? அந்த குடும்பத்தோட நான் இன்டராக்ட் பண்ணாலே என்ன ஏதாவது பண்ணிடுவாங்களோன்ற அளவில் பயம். அந்த ஊர்ல போலீஸே இல்லையான்னு? போலீஸ் இல்லை, போலீஸே கொடுக்கல. போலீஸ் ப்ரொடெக்ஷனே அவங்க ஃபேமிலிக்கு கூட ஒரு கான்செப்ட் கூட அங்கே இல்லை. அப்படிங்கிறது தான் இப்போ அந்த பத்திரிகையாளர்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து எந்த அளவிற்கு இன்னைக்கு வந்து இப்படி ஒன்று நடந்திருக்குன்னா ஒரு கலெக்டர் நேரில் போகணும், கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். போயிருப்பாங்களே கொலைக்கு அப்புறம் போகலை. அந்த 2-3 நாட்கள் ஒரு கலெக்டர் வந்து அந்த குடும்பத்தை கூட பார்க்க போகல. இப்போ மேபி இந்த ஒரு நாள் போயிருக்காங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் போனதா இது வரைக்கும் நியூஸ் எதுவும் வரலை. ரெண்டாவது, நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ரொம்ப முக்கியமாக போலீஸ்லேருந்து எல்லாரும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். இன்ஃபேக்ட் அவங்க மனைவி அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து காவல் இவங்க விசாரணையில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சிபிஐக்கு மாற்றினா ஒரு முடிவு சிபிசிஐடிக்கு மாற்றிருக்கிறாங்க அதற்கு பிறகு. பட் சிபிசிஐடியுமே நான் என்ன கேட்குறேன்னா, சிபிசிஐடியோடைய பிரச்சனை என்னென்னா, ஏதோ கீழளவில் இது நடந்ததுன்னா சிபிசிஐடியால் ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியும். கனிம வள கொள்ளை என்பது மேலளவு வரைக்கும் இருக்கும். அமைச்சர் வரைக்கும் நடந்திருக்கிறதுனால அதாவது அந்த துறையில் வந்து சீனியர் வரைக்கும், அது வந்து அமைச்சரா ஐஏஎஸ் அதிகாரியாங்கிறதெல்லாம் விசாரணையில் வரட்டும். நான் என்ன ஒரு சீனியர் அளவு வரைக்கும் நடக்குது. உதாரணத்துக்கு அமைச்சர் துரைமுருகனுடைய ரோல் என்ன? சரி, உங்களுக்கு இதில் எதுவும்
வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா இவ்வளவு கொள்ளைகள் உங்கள் பார்வைக்கு வந்த அப்புறம் நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கணும். கண்டிப்பா இல்லையா? அப்போ நீங்கள் நடவடிக்கை எடுக்கலன்னா அமைச்சர் துரைமுருகனுக்கு இதில் என்ன வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், இதில் என்ன ஆர்வம், ஆதாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அதற்காவது நீங்கள் வந்து உயர்மட்ட அளவு வரைக்கும் விசாரணை இதில் மேற்கொள்ளணும் இந்த போன்ற ஊழல்கள். அப்போது இதை வந்து இன்னைக்கு வந்து சிபிசிஐடினால பண்ண முடியுமா? ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு இதில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் யாரோ புவனேஸ்வரி யாரோ ஒருத்தங்களை போட்டிருக்காங்கன்றாங்க. மேபி டிஎஸ்பி இருப்பாங்க, எஸ்பி வரைக்கும் இருப்பாங்க. அவங்கெல்லாம் போய் ஒரு அமைச்சர் ஐஏஎஸ் அதிகாரியோ விசாரணை நடத்த முடியாது. அதிகாரி போய் ஐஏஎஸ் அதிகாரிகளை போய் ஏன் இந்த மாதிரி கனிமூல கொலையெல்லாம் நடக்குது, ஏன் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் மேல் வேலை வரைக்கும் நீங்கள் எதுவுமே பார்க்கல அப்படிங்கிறத கேட்க முடியும். அப்போ சிபிஐ விசாரணை தான் இதுக்கு ஒரே தீர்வா? அதான் இதுக்கு வந்து தீர்வு வந்து என்னன்னா, ஒரு பக்கம் மக்கள் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டோம்னா அந்த மாஃபியா இன்னொரு ஸ்டெப்பு முன்னாடி வருவாங்க. இன்னும் அச்சுறுத்தல் மாஃபியா முன்னாடி வந்துட்டாங்களா? ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தால் கொலை பண்ணி இருக்கிறாங்க. அப்போ மக்களுக்கு வந்து இது ஒரு அச்சுறுத்தலை பண்ணக்கூடிய அந்த சில்லிங் எஃபெக்ட் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது அப்படின்னா பயத்தை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணும் உங்களுக்கு. ஸோ நாம வந்து இந்த ஜவஹர் அலி கொலையில இதை தான் பண்ணியிருக்காங்க, அந்த இதுதான் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதை வந்து நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, ஆங்காங்கே நீங்க வந்து தனியா வேலை செய்து கொண்டிருப்பவராக இருந்தால் நீங்க முடிந்த அளவு ஒரு குழுவாக வேலை செய்யுங்க. அது அறப்பொறியக்குமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கங்கே நீங்க ஒரு இளைஞர் அமைப்பாகவோ ஏதோ ஒரு குழுவாக நீங்கள் சேர்ந்து இது போன்ற எதிர்ப்புகளை தெரிவிப்பது ரொம்ப முக்கியம். தனியாளாக இருந்தால் ஏதோ ஒரு வகையில் மிரட்டுறாங்க, அச்சுறுத்தல். இந்த மிரட்டலையும் கொலையும் தடுப்பதற்கு குழுவாக தான் செயல்படணும், தனிமனிதனாக செயல்படக்கூடாது. ரெண்டாவது, அரசாங்கம் வந்து இதற்காக தான் விசில் ப்ளோவர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வாங்கன்னு சொல்றோம். இது நடைமுறையில் இருக்கா நீங்க சொல்லக்கூடிய இந்த ஆக்ட்? இந்த சட்டம் அப்படிங்கிறது என்னன்னா பல நாடுகள்ல, மற்ற இந்தியாவில், தமிழ்நாடு, இந்தியாவில் இல்லை. இந்தியாவில் இன்ஃபேக்ட் வந்து இந்தியாவில் வந்து ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 2010 வந்து கொண்டு வரோம்னு சொல்லி டிராஃப்ட் எல்லாம் போட்டு எல்லாம் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட்டே கடைசியாக பண்ணல. இங்கேயுமே நாங்கள் வந்து தொடர்ந்து அந்த ஒரு ஆன்டி கரப்ஷன் மேனிஃபெஸ்டோ கொடுத்து அனைத்து கட்சிகளிடமும் கேட்டுட்டு இருக்கிறோம். இது என்னன்னா சிஸ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நேர்மையானவங்க இருக்கிறாங்க. இப்போ அந்த விஏஓ ஒருத்தர் உயிர் போச்சு நம்ம பார்த்தோம், லூர்து ஃப்ரான்சிஸ். இப்போ அவர் லூர்துவாக இருக்கட்டும், இங்கே வந்து ஜவஹர் அலியாக இருக்கட்டும், சிஸ்டம்குள்ளே இருக்கக்கூடிய நேர்மையான ஆட்களாக இருக்கட்டும், சிஸ்டம்க்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த அநீதிகளை எதிர்த்து போராடக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், இவங்க 2 பேருக்குமே ப்ரொடெக்ஷன் தேவை. அவங்க வந்து அந்த மாதிரி முறைகேடு நடக்கும்போது அதை மேலதிகாரிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுடைய ஐடென்டிட்டியை வந்து கான்ஃபிடென்ஷியலாக வைத்து சொல்வதற்கான வழிவகை இருக்கணும். அவர்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் வராமல் அவர்களை பாதுகாக்கக்கூடிய சட்ட வழிமுறை இருக்கணும். அப்போ இதை உறுதி செய்யக்கூடியது தான் இந்த விசில் ப்ளோவர் ப்ரொடெக்ஷன் சட்டம் அப்படிங்கிறது. அதை அரசு வந்து கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும். அடுத்தபடியாக இப்போ இந்த இதில் அவங்க ஃபேமிலிக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு பக்கம் காம்பன்சேஷன் கொடுக்கணும், இன்னொரு பக்கம் விரைவான நீதி இதில் வந்து வழங்குவதற்கான வேலைகள், சார்ஜ் ஷீட் வந்து இம்மிடியேட்டாக ஃபைல் பண்ணி இதில் வந்து அங்கேயோடு நிற்காமல் அடுத்த லெவலில் அரசு அதிகாரத்தில் யாரெல்லாம் இதில் ஈடுபட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க மேலெல்லாம் நீங்கள் வந்து குற்றப்பத்திரிகையில் சேர்த்தீங்கன்னா தான் மக்களுக்கு கான்ஃபிடன்ஸ். குற்றப்பத்திரிகை இது வரைக்கும் சேர்க்கல, ஒருவேளை சேர்த்தா அல்லது தாசில்தார் இந்த ஐஏஎஸ் அதிகாரி தான் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் இவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை என்ன கிடைக்க வாய்ப்பு? சரி, இது ஒரு கொலை. ஸோ உங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை கிடைக்க வாய்ப்பு, ஆயுள் தண்டனையே வந்து கிடைக்கிற அளவு அந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கும் அந்த தாசில்தாருக்கும் இந்த காவல் ஆய்வாளருக்கும் யார் இதில் ஈடுபட்டிருக்கிறாங்களோ அது என்ன, அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷனில் வர வேண்டிய விஷயம். இந்த மைன்காரங்க கொலை பண்ணியிருக்கிறாங்கிறது அதில் தெளிவாக தெரியுது. அவர்களுக்கு கண்டிப்பாக ஆயுள் தண்டனை கிடைக்க வேண்டும். ஆனால் அதை தாண்டி இப்போது வேறு யாரெல்லாம் இந்த கூட்டு சதியில் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவர்களும் இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் அடிஷ்னல் எஃப்ஐஆராக அவங்க பேரை சேர்க்கலாம். யாரெல்லாம் இன்வால்வ், அக்யூஸ்ட் 2, அக்யூஸ்ட் நம்பர் 3, அக்யூஸ்ட் நம்பர் 4 இவங்களுக்கும் இதே ஆயுள் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாம், கூட்டு சதியில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா அவர்களுக்கும் ஆயுள் தண்டனை வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த அளவிற்கான ஒரு விசாரணை நடைபெறுமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கேள்விக்குரிய. நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிறைய இருக்குது, ஒரு போதுமான ஒரு பாதுகாப்பின்மை இங்கே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதே நேரத்தில் கனிம வள கொள்ளை மட்டும் இல்லாமல் நிறைய சமூக பிரச்சனைகள் இங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் சுட்டி காட்டியிருக்கீங்க. குறிப்பாக தனி மனிதனாக ஒரு சமூக பிரச்சனைக்கு எதிராக குரல் கொடுக்காம ஒரு குழுவாக ஒரு அமைப்பாக சேர்ந்து குரல் கொடுத்தா எல்லாருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதலையும் கொடுத்துருக்கீங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி. தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444